வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க. நான் இப்போ எந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கேன்னா, பாதாள முருகன் கோயிலுக்கு வந்திருக்குங்க. செம்பு முருகன் கோயில். இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா சொல்லிட்டே போகலாங்க. முதல்ல இந்த முருகனை பிரதிஷ்டை பண்ணது போகர். அதனால ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ரெண்டாவது, இங்கே கொடுக்குற விபூதி. இந்த விபூதி எப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல். அதில் எல்லா விதமான மூலிகையும் கலந்துருக்கு. அதை நம்ம பூசிட்டோன்னா நமக்கு நரம்பு தளர்ச்சியெல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. உண்மையில அந்த விபூதி நிறமே மாறிதாங்க இருக்குது. ரொம்ப விசேஷம். இன்னொன்று என்னென்னா, இந்த கோயிலுக்கு சுவாமியை போய் வழிபட போகும்போது அந்த சுவாமியை நம்ம மௌனமாக தான் போய் வழிபடணும். யாரும் பேசக்கூடாது. அப்போ தான் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும்னு இங்கே போர்டே எழுதியிருக்காங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. அது நாங்கள் கண்கூட பார்த்தோம். அத்தனை பேரும் அமைதியாக தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஐயப்பன் சீசனால் நிறைய ஐயப்ப பக்தர்கள் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வராங்க இந்த கோயிலுக்கு. அது ஒரு பெரிய சிறப்பு. அதுக்கப்புறம் என்னென்னா, இது முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோயிலில் என்னென்னா, கருங்காலி மாலை விற்கப்படுதுங்க. இந்த கருங்காலி மாலை வாங்கி முருகன் பாதத்தில் வச்சுட்டு பிறகு தாங்க அதை நம்ம போட்டுக்கலாம், யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. அதனால் அதை கருங்காலி மாலை வாங்குறதுக்குன்னே இங்கே ஒரு பெரிய கூட்டமே வருது. ரொம்ப விசேஷம் அந்த கருங்காலி மாலை வாங்குறது. மேற்கொண்டு இதன் சிறப்புகளையெல்லாம் வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க. அனைவரும் முருகனின் அருளை பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேங்க. நன்றி.